அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த உலகத்தில் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் மதிப்பு உயருமே தவிர என்றைக்குமே குறையாதுங்க. மண்ணும் பொண்ணும் வைத்திருப்பவன் என்றைக்குமே செல்வந்தன் தான். என்றாவது ஒரு நாள் உச்சபட்ச கோடீஸ்வரனாக அவன் மாறுவது உறுதிங்க. அப்படிப்பட்ட இந்த மண் யோகமும் பொன் யோகமும் மகர ராசியில் பிறந்து உங்களுக்கு மங்களகாரகன் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவானால் கிடைக்க போகுதுங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பயிற்சி பலன் நமது சேனலில் பதிவு செஞ்சாச்சு. இதுவரை பார்க்காதவங்க சேனலில் விசிட் பண்ணி அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். உங்கள் ராசி அதிபதி 2ஆம் வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது இந்த 2024 ஒரு நன்மை தரக்கூடிய விஷயம்ங்க. வரவு அப்படின்றது நிச்சயமாக இந்த சனி பகவானால் உண்டு. அதே நேரத்தில் அங்காரகன் மங்களகாரகன் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் மீன ராசியில் இருக்காருங்க. மே மாதம் 31 இடப்பெயர்ச்சியாகி அவர் மேஷ ராசிக்கு போயிடுவார். தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர்கிறார். அப்போ மகர ராசிக்கு இந்த மேஷ ராசிங்கிறது 4ஆம் வீடுங்க. 4ஆம் வீடுங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சுகஸ்தானம், அதாவது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை கொடுக்கக்கூடிய இடம்ங்க. அது அந்த அர்த்தாஷ்டவ ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வீட்டில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் அமர்கிறார். அப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நிலவரவு அப்படின்றது உண்டு. நிலம் அல்லது வீடு வரமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா, ஒரு இடத்தினை விற்க முடியாமல் கிடந்த ஒரு இடத்தினை விற்று ஒரு நல்ல லாபம் பார்ப்பீங்க. நிலத்தகராறு சொத்து தகராறு ஒரு முடிவுக்கு வந்து சேருங்க. சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு அந்த முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு நிச்சயமாக முயற்சி வெற்றி தருங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, பண்ணை தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு லாபம் கிடைக்கும். வீடு கட்டுமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம், தொழில் முன்னேற்றம்ங்கிறது உண்டு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் மூலமாக லாபம்ங்கிறது கிடைக்கும். லோடு வண்டி வாகனம், விவசாய வண்டி வாகனம் இதெல்லாம் வச்சு வேலை தொழில் பண்ணுறவங்க அதிகமாக லாபம் சம்பாதிப்பீங்க. போக்குவரத்து துறை, தபால் துறை, பார்சல் சர்வீஸ் மற்றும் இபியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லதொரு லாபம் முன்னேற்றம்ங்கிறது உண்டுங்க. மேலும் அசையும் சொத்து, அதாவது வண்டி வாகன சேர்க்கை அபிவிருத்தி யோகமானது ஏற்படுங்க. மேலும் இந்த நேரத்தில் மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு பூப்படைதல், திருமண வைபவம், வளைகாப்பு என பெண்களுக்கே உரிய சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அது உங்களுக்காக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகளுக்காக இருக்கலாம். மொத்தமாக மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் வீட்டில் பெண்களுக்கு சுபகாரியம், சுப நிகழ்ச்சி அப்படின்றது நிச்சயமாக நடக்குங்க. அடுத்தபடியாக கல்வியில், விளையாட்டுத்துறையில் வெற்றி வகை சூடுவீங்க. அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சால் அதுக்கு உரிய தேர்வுகளை நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. காவல்துறை, இராணுவத்துறை இவற்றில் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. மின்சாரம் சம்பந்தமான எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் சம்பந்தமான வேலை வாய்ப்பு உங்களுக்கு நிறைய வெற்றியை கொடுக்குங்க. மேலும் தாய் மற்றும் தாய் வழி உறவுகளோடு இனிமேல் சுமூகமான உறவு நீடிக்குங்க. இதெல்லாம் செவ்வாய் பகவானால் நடக்கும். மேலும் இந்த செவ்வாய் பகவானுக்கு 4, 7, 8 என பார்வை பலன்கள் இருக்குங்க. 4ஆம் வீட்டில் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனது 4ஆம் பார்வையாக கடகராசியை பார்க்குறாரு. அது உங்கள் மகர ராசிக்கு 7ஆம் வீடு, கலத்திரஸ்தானம். அப்போ வாழ்க்கை துணை இனி உங்களை புரிந்து கொண்டு பணிந்து நடப்பாங்க. 7ஆம் பார்வையாக துளாராசியை பார்க்குறாருங்க இந்த செவ்வாய் பகவான். அப்போ மகர ராசிக்கு அது 10ஆம் வீடு. தொழிலில் வேகமும் வேலையில் வெற்றியும் நிச்சயமாக உண்டுங்க. 8ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்க்குறாரு. மகரத்துக்கு அது 11ஆம் வீடு, லாபஸ்தானம். அப்போ வரவேண்டிய பணத்தினை வசூல் பண்ணுவீங்க, பங்கினை கேட்டு பெறுவீங்க. இதெல்லாம் மங்களகாரகனால் நிச்சயமாக நடக்குங்க. சுபகாரியங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இனிதே நடக்க இந்த
செவ்வாய் பகவானுக்கே உரிய அதிதெய்வமான முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நல்லதெல்லாம் நடக்குங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.